உங்களோட லிங்க்டின் உங்களை பற்றி பேசலை அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் இன்விசிபிளாக இருக்கீங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அப்படிங்கிற அர்த்தம். என்ன ப்ரோ லிங்க்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். என்ன ப்ரோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே வரீங்க அப்படின்னா லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்மில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போது நீங்கள் அதை ரிலேட்டடாக கான்டென்ட்ஸ் இந்த மாதிரி உங்களை பற்றி பேசுகிறது, நீங்கள் எனக்கு அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லிங்க்டின் ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும் உங்கள் கரியரில் அடுத்தது போகிறதுக்கு, ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக யார் கூட பேசுகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே லிங்க்டினை லைசன்ஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போலேருந்து நீங்கள் லிங்க்டின் நிற்கலைன்னா இப்போயே க்ரியேட் பண்ணிடுங்க. இதுவரை ஜாபுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணாதீங்க. கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, உங்கள் பர்சனல் பிராண்டிங்கும் அதில் இது பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அது இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வாட் எவர் எனி திங்கில் வந்து உங்கள் லிங்க்டின் நிறைய இடத்துல ப்ளேஸ் பண்ணோம். அதனால் லிங்க்டின் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் சீரியஸாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து லிங்க்டின் உங்களோட இது பற்றி பேசலை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இன்விசிபிளாக இருக்கீங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அப்படிங்கிற அர்த்தம். சரி, நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபைல் எல்லாமே நல்லா ப்ராப்பராக பில்ட் பண்ணிவிட்டு உங்களை பற்றி பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, ஜென்ரலாக பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் எப்படி ஒரு வீடியோ பண்ணுறேன், யூடியூப்பில் ஏதோ ஒன்று பண்ணி நான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட கேஷுவலாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்கள் லைஃப்பில் பண்ணுற விஷயம் ஏதோ ஒன்று எழுதி அதை வந்து ரிட்டன் ஃபார்மேட்டு நல்லா ஒர்க் ஆகும். லிங்க்டின்ல ரிட்டன் ஃபார்மேட்டில் ஏதோ ஒன்று பண்ணி பேச ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. லிங்க்டின்ல உங்களுக்கு நிறைய ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதில் நிறைய விஷயம் கிடைக்கலாம். நீங்கள் நாளைக்கு அதுலேருந்து ஒரு ஜாப் கிடைக்கலாம், வாட் எவர் ஏதோ ஒன்று அதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த விஷயத்தையே விட்டுறீங்க நீங்கள். அதனால் லிங்க்டின்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது இப்போது. அதனால் உங்கள் லிங்க்டின் இது ப்ரெசன்ஸை வந்து ரொம்ப பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஒர்க்கிங்கில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ்க்கு இது பண்ணணும், நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபைலாக பில்ட் பண்ணினா மட்டும்தான் இப்போ இருக்க இதில் வந்து லிங்க்டின் ஒரு பெரிய ப்ளே ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. லிங்க்டினை வச்சு நிறைய பேர் வேலை வாங்கியிருக்காங்க. அதனால் லிங்க்டினை ப்ராப்பராக பில்ட் பண்ணுங்கள். வெறும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அதில் சில விஷயங்கள்லாம் ஏதாவது போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக அப்டேட்டடாக இருங்க. இன்றைக்கி நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் பண்ண போகிறேன், இதில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், இதெல்லாம் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன், இந்த விஷயம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டே டு டே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கூட பேச ஆரம்பிக்கலாம். அதில் டே டு டே நான் ஜென்ரலாக அந்த விஷயம் இல்லை, நான் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் ஃபெயில் ஆகிட்டேன், இவ்வளோ ட்ரை பண்ணுங்க, நான் இதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேஸ் பண்ணுங்கள், போடுங்க, லிங்க்டின்ல போடுங்க. எதுக்கும் நான் ஃபெயில் ஆகிற விஷயம்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி எல்லாமே அது இருக்கிற மாதிரி. அதாவது நார்மல் சோஷியல் மீடியாவை அதை யூஸ் பண்ணாதீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி. அதாவது நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் ஏதோ ஒரு அட்டன் பண்ணி ஏதோ ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்க, இதெல்லாம் எழுதி போட ஆரம்பிங்க. ஏன்னா அது ஒரு ஒரு இன்டர்வியூ, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க எடுத்த உடனே. அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் இன்ட்ரூண்டாக எல்லா விஷயமும் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள் அதை பார்க்கும்போது, இன்டர்வியூவில் வந்து உங்களை பார்க்கும்போது, ஓகே இவ்வளோ விஷயம் நிறைய பண்ணியிருக்காரு போல், நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்ல ஒரு இது இருக்கும்போது அது உங்களுக்கு இம்ப்ரெஷனே தூக்கி காமிக்கும். அதனால் லிங்க்டின் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ அதை பில்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இதுமாதிரி 3 கரியர் ரெகுலராக நீங்கள் இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ரெகுலராக உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங்.